படம் ஹிட் ஆகுது. படம் ரிலீஸ் அன்றைக்கி ராஜகுமாரி தேட்டருக்கு நான் போகிறேன். முன்னாடி இங்கே சென்னையில் பாண்டி பஜார் ராஜகுமாரி தேட்டர். நாங்கள் போகிறோம். ஒரு வாழைமரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே பார்த்து புது படங்களுக்கு எல்லா படங்களும் வாழைமரம் கட்டுவாங்க சினிமாவில். எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி கட்டுறாங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு அனாதை பிள்ளை மாதிரி ஒரு படம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு ஷோ போகிறேன். பஞ்சனை வந்து அப்படியே நின்று வேட்டியை எடுத்துக்கிட்டு நின்று இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஷோக்கு போகிற ரொம்ப குறைவான ஆட்கள் தான். ஆனாலும் அந்த பாட்டு வந்து எழுச்சியாக இருக்குது. அந்த ஹம்மிங் ஆரம்பித்த உடனே இதாக இருக்குது. இது ஒரு விஷயம் பண்ணுறப்ப சரி மத்தியானம் சாயந்தரமாவது வாழை மரம் கட்டுவோம் அப்படின்னு பஞ்சனனும் செல்வராஜனும் இளையராஜனும் ராஜகுமாரி தேட்டர் நிற்கிறாங்க. நான் ஒரு 15 பேர் நிற்கிறேன். எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஒரு ஒரு சோபை இல்லாமல் இருக்குது. ஒரு தேட்டரில் ஒரு சின்ன ஒரு கலகலப்பு இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய ராஜனை வர்றாங்கன்றதுல எதுவுமே இல்லை, சோடே இல்லை. அதுக்கப்புறமா தான் அது போய் எங்கேயோ போய் நிற்கிது. பாட்டு பெரிய அளவில் போய் 25 வாரம் மதுரை எதை கச்சேரிகள் எல்லா ஊர்லேயும் அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவருக்கும் வந்துச்சு. அதுலேருந்து அண்ணனுக்கும் அது வந்து அன்னைக்கிளி, அது முந்தைய படங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கிளியதுலேருந்து அன்னைக்கிளி செல்வராஜ்னு வந்துச்சு பேர். கலைஞர்கிட்டே ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம ஏழார் பண்ணாது இது மாதிரி செல்வராஜ் வந்திருக்காருன்னா, யோ அன்னைக்கிளி செல்வராஜ் சொல்லியா அப்படின்னாராம். செல்வராஜ் சொல்லக்கூடாது, அன்னைக்கிளி அந்த பட்ட பேர் அடைப்பேரை சொல்லணும்னு சொல்லி அவர் சொல்கிற அளவுக்கு கலைஞர்கிட்டே அந்த அளவுக்கு அந்த பேர்கள் போயிடுச்சு.